ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாபியதிகம் அபியதத்தயம் தேவமௌபனிஷதி சரஸ்வதி. வேதங்கள் அனைத்தும் பகவானை போற்றுகின்றன, புகழ்கின்றன. ஆனால் பகவானுடைய பெருமை அளவு கடந்ததாக இருக்கிறபடியால் அதை பேசி முடித்துவிடவே முடியாது. வேதமாகவே இருந்தாலும் பகவானை இப்படிப்பட்டவர்தான் என்று முழுமையாக காட்டிவிட முடியாது. ஆனால் அதே பகவான் தன்னுடைய எளிமையாலே பக்தர்களிடம் தனக்கு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக ஹஸ்திகிரி என்கிற வேழமலைக்கு மேலே தேவாதிராஜனாக வரதராஜ பெருமானாக தன்னை முழுமையாக பக்தர்கள் கண்ணுக்கு இலக்காக்கி கொண்டு காட்சி கொடுக்கிறார். அந்த பகவான்தான் நமக்கு எல்லா மங்களங்களையும் வழங்க வேண்டும். நாம் பகவானிடம் செல்லும் பொழுது எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார் என்று கேள்விப்படுகிறோம். வரதன், வரதராஜன் என்றே பகவானுக்கு திருநாமம். ஆனால் நாம் அவரிடத்தில் ஒன்றை கேட்டோம் என்றால் அவர் அதை மட்டும்தான் நமக்கு கொடுப்பார். அதில் என்ன சிக்கல் என்றால், நமக்கு எது நன்மை என்று நமக்கே தெரியாது. நாம் நினைப்போம் கல்யாணமாவது நல்லது, குழந்தை பிறப்பது நல்லது, வீடு வாசல் வாங்குவது நல்லது, வேலையில் ஊதியத்தில் உயர்வு கிடைப்பது நல்லது, இதெல்லாம் நன்மைகள் என்று நினைப்போம். ஆனால் பகவான் வேறு எண்ணத்தில் இருக்கலாம். இந்த நன்மைகளெல்லாம் உடலுக்குத்தானே உதவப் போகின்றன, ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் அடைவதற்கு வழிதான் நல்லது என்று பகவான் நினைக்கலாம். அதையே நமக்கு கொடுக்க வேண்டும், மோட்சத்தையே வழங்க வேண்டும் என்று கூட ஆசைப்படலாம். ஆனால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று கேட்டுவிட்டால் பகவான் அதைத்தான் கொடுக்க முடியும். ஆக நாம் செய்ய வேண்டியது, பகவானுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது, நீ அனைத்தையும் கொடுப்பவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு எது நல்லதோ அதை நீயே பார்த்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம் என்றால் நமக்கு சிறந்த ஞானத்தை கொடுப்பார், உலகத்தில் பற்றின்மை வைராக்கியத்தை கொடுப்பார், உலகத்தில் இருக்கும் இன்ப துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய வலிமையை கொடுப்பார், பக்தியை கொடுப்பார், ஒரு நாள் மோட்சத்தையே கொடுப்பார். இதைத்தான் வரதன் வரதன் என்று கொண்டாடுகிறோம். உலகத்தில் செல்வம், மக்கள், மனைவி முதலானவற்றை கொடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. அதை நாமே கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் மோட்சத்தையும் அவனை விட்டால் யாரும் கொடுக்க முடியாது. அந்த பெருமானை அதற்காகத்தான் பற்றுகிறோம். அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 சன்னதிகள். பெருமானுடைய சன்னதியை தரிசித்து விட்டோம். பிராட்டி மகாலட்சுமி தாயார், பெருந்தேவி தாயாரை தரிசித்துக் கொண்டோம். ஆனால் இன்னும் பல சன்னதிகள் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்றன. சன்னதியினுடைய அமைப்பு என்ன, கோவிலுக்கு எத்தனை பிராகாரங்கள் இருக்கின்றன, எந்தெந்த பிராகாரத்தில் என்ன சன்னதிகள் இருக்கின்றன என்று சுருக்கமாவதாக பார்க்க வேண்டுமல்லவா? விரிவாக பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 30-40 கோவில்கள், சின்ன சின்ன சன்னதிகள் கூட கோவிலுக்குள்ளே இருக்கின்றன. அத்தனையும் இல்லாவிட்டாலும் சில முக்கியமான சன்னதிகளை மட்டும் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். முதலில் கோபுரம் வழியாக நுழைகிறோம். மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மிக உயர்ந்த கோபுரம். ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தோம் என்றால் இடதுபுறம் ஓரத்திலே வேணுகோபாலனுடைய ஒரு சன்னதி இருக்கிறது. நாம அனந்த சரஸ்ன்னு புஷ்கரணி இருக்கே, புஷ்கரணிக்கே முன்னால் கூட வேணுகோபாலனுடைய ஒரு அழகான சன்னதி இருக்கிறது. அங்கு கண்ணனை தரிசித்துக் கொள்ளலாம். அதுக்கு நேர் எதிர்த்தாற் போலே கோவிலுக்குள்ள நுழைந்தவுடனே வலதுபுறம் பார்த்தோம் என்றால் வசந்த மண்டபம், பகவான் வசந்தோத்சவம் கண்டருளக்கூடிய மண்டபம் இந்த மூலையில் தான் இருக்கிறது. கீழ்ப்பகுதியில் சொன்னேனே, அத்திவரதர் 40 வருஷங்களுக்கு ஒரு முறை 48 நாள் வெளியே வருகிறார் என்று, அந்த அத்திவரதர் காட்சி கொடுக்கக்கூடியது இந்த வசந்த மண்டபத்தில் தான். மேற்கு கோபுரத்துக்குள்ள நுழைந்தவுடனே நேர வலது பக்கம் மூலையிலே வசந்த மண்டபம் இருக்கிறது, இடது பக்கத்திலே வேணுகோபாலனுடைய சன்னதி இருக்கிறது. அதை தாண்டி வந்தோம் என்றால் இந்த கோவிலுக்கே புனித தீர்த்தமான அனந்த சரஸ், ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் அவர் இந்த சரஸை ஏற்படுத்தி பகவானுக்கு பூஜை செய்தபடியாலே இந்த குளத்துக்கு அனந்த சரஸ் என்றே பெயர். இந்த திருத்தலத்துக்கு பல நதிகள், பல குளங்கள் உண்டு. வேகவதி நதி ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுக்கப்புறம் வராக தீர்த்தம்னு இருக்கு, பிரம்ம தீர்த்தம்னு இருக்கு. இந்த அனந்த சரஸ் இதுக்கு சேஷ தீர்த்தம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த அனந்த சரஸ் பெரிய புஷ்கரணி இருக்கிறது. அந்த புஷ்கரணிக்குள்ளேதான் அத்திவரதர் பெருமானை எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். அந்த புஷ்கரணிக்கு எல்லா பக்கங்களிலுமே கிட்டத்தட்ட சன்னதிகள் உண்டு.
அந்த புஷ்கரனுடைய மேற்கு பக்கத்தில் வராக பெருமானுடைய சன்னதி இருக்கிறது. அதனுடைய வடக்கு பக்கத்திலே ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு இந்த இடத்துல ஒரு சன்னதி இருக்கிறது. அதனுடைய கிழக்கு பக்கம், குளத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் ரொம்ப பிரசித்தமான சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி. ரொம்ப பெரிய வடிவத்திலேயே சக்கரத்தாழ்வாரை இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். அழகா பிரதட்சிணம் பண்ணி எதை பிரார்த்தித்தாலும் பக்தர்களுக்கு அனைத்தையும் வழங்கக்கூடியவர். அருள் என்பது பகவானுக்கு எவ்வளவு இருக்கிறதோ, இந்த பெருமாளுக்கே பேரருளாளன், பெரிய அருளுடையவர், அனுகிரகமுடையவர் என்று பெயர். அவரே தோத்து போகும் அளவுக்கு இந்த சக்கரத்தாழ்வாருக்கு அருளுண்டு என்று சொல்லலாம். அப்படி சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி குளத்துக்கு கிழக்கு புறத்திலேயே அமைந்திருக்கிறது. சுவாமி வேதாந்த தேசிகன் சுதர்சன அஷ்டகம் என்று ஒரு பிரபந்தம் பாடுகிறார். அதுல ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார், தனுஜ விஸ்தார கர்த்தன ஜனி தமிஸ்ரா நிகர்த்தன தனுஜ வித்யா நிகர்த்தன பஜத வித்யா நிவர்த்தன அமரதிருஷ்ட ஸ்வவிக்ரம சமரஜுஷ்ட பிரமிக்ரம ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சனாழ்வார் சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்றார். தனுஜ விஸ்தார கர்த்தன, அசுரர்களுக்கு எப்போதெல்லாம் பலம் வளருகிறதோ அதை வெட்டி விட்டு விடுவாராம். ஜனி தமிஸ்ரா விகர்த்தன, பிறப்பு என்கிற ஒரு பெரிய இருட்டு, இந்த திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறோமே, அந்த பிறவி சுடலையே பக்தர்களுக்கு அறுத்து கொடுக்கிறார். தனுஜ வித்யா நிகர்த்தன. அசுரர்கள் ஏதோ மாயா யுத்தம் பண்ண தொடங்கினார்கள் என்றால் தன்னுடைய ஒளியாலே மாயை அனைத்தையும் போக்கடிக்க கூடியவர். பஜத் அவித்யா நிவர்த்தன, தன்னை தொடக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கும் அறிவின்மையை தன்னுடைய ஒளியாகிற ஞானத்தாலே போக்கி கொடுக்கக்கூடியவர். அமரதிருஷ்ட ஸ்வவிக்ரம, இவருடைய விக்கிரமம், இவருடைய பெரிய செயல்களை எல்லாம் பார்த்து அரிய செயல்களை கண்டு தேவர்கள் எல்லாம் கொண்டாடி நிற்பார்களாம். சமரஜுஷ்ட பிரமிக்ரம, யுத்தத்துக்கு போனால் இவர் சுத்துகிற வேகத்தில் யார் விரோதி எப்போது மாண்டு போனான் என்றே தெரியாது. அப்படி அனைத்தையும் அழிக்கும் வல்லமை படைத்தவர். அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வார் ஜெயிக்கட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் என்று வேதாந்தேசிகன் போற்றுகிறார். அந்த சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வாருடைய சந்நிதியையும் சேவித்துக் கொள்ளலாம். அதிலிருந்து வெளியே வந்தோம் என்றால் நூத்துக்கால் மண்டபம் என்று ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு மண்டபம் இருக்கிறது. துவஜஸ்தம்பத்துக்கு முன்னமே இந்த நூத்துக்கால் மண்டபம் ரொம்ப பிரசித்தமானது. அங்கு பல உற்சவங்கள், நவராத்திரி உற்சவம் என்ன, பல்லவ உற்சவம் என்ன, இந்த உற்சவங்கள் எல்லாம் மேல பார்க்க போகிறோம். பல சமயங்களில் பெருமான் தாயாரோடு கூட இந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி இங்கேயே ஊஞ்சல் நடக்கும், இங்கேயே திருவாராதனம் நடக்கும், இங்கேயே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார், காட்சி கொடுக்கிறார். அதெல்லாம் இந்த நூத்துக்கால் மண்டபத்திலே நடக்கக்கூடியது. அதை தாண்டி போனோம்னால் நடுவுல துவஜஸ்தம்பம், பகவானுடைய கருட கொடியை நட்டி வைத்திருக்கக்கூடிய துவஜஸ்தம்பத்தை நாம் தரிசித்துக் கொள்ளலாம். இது வாசலில் இருக்கக்கூடிய சந்நிதிகள். இதற்கு மேலே 3 பிரதட்சிணங்களாக கோவிலை பிரித்துக் கொள்ளலாம். ஒன்றுக்கு ஆழ்வார் பிரதட்சிணம்னு பெயர், அடுத்தது ஆளவந்தார் பிரதட்சிணம்னு பெயர், அடுத்தது மலை பிரதட்சிணம்னு பெயர். நடுவுல மலை இருக்கு, மலைக்கு மேல வரதராஜ பெருமாள் இருக்கார். அந்த மலையை சுத்தி இருக்கிற பிரதட்சிணத்துக்கு மலை பிரதட்சிணம்னு பெயர். அதுக்கு வெளியில இருக்கிற பிராகாரத்துக்கு ஆளவந்தார் பிரதட்சிணம்னு பெயர். அதுக்கு வெளியில இருக்கிற பிராகாரத்துக்கு ஆழ்வார் பிரதட்சிணம் என்று பெயர். இப்ப துவஜஸ்தம்பத்திலிருந்து முதல்ல ஆழ்வார் பிரதட்சிணத்துக்குள்ள நுழைந்தோம் என்றால் ஒரு மூலையிலே நம்மாழ்வாருடைய சந்நிதி இருக்கிறது. கூடவே நம்மாழ்வாருக்கு அருகிலேயே மதுரகவியாழ்வார், நாதமுனிகள் 2 பேரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அது ஒரு சந்நிதி. அங்கிருந்து நேர வந்தோம்னால் மற்றொரு மூலையிலே மணவாள மாமுனிகளுடைய சந்நிதி இருக்கிறது. அதற்கடுத்ததாக சுவாமி ராமானுஷருடைய சந்நிதி, அங்கு எல்லா ஆழ்வார்களும் கூடவே எழுந்தருளி இருக்கிறார்கள். அது 3வது. அதிலிருந்து வந்தா பிரதட்சணம் முடியக்கூடிய இடத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஒரு சன்னதி இருக்கிறது. அங்கேதான் பகவானுக்கு வாகன மண்டபம் இருக்கிறது. பெருமான் உள்ளிருந்து வந்து ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யான வாகனம், என்னென்ன குதிர வாகனம், கருட வாகனம், என்னென்ன வாகனங்களோ எல்லாம் அந்த மண்டபம், வேதாந்தேசிகனுடைய சந்நிதி இருக்கே அந்த மண்டபத்திலிருந்து தான் வேத கோஷத்தோடு பகவான் புறப்படுகிறார். இதெல்லாம் ஆழ்வார் பிரதட்சணத்தில் இருக்கக்கூடிய சந்நிதிகள். அடுத்து உள்ளே நுழைந்தோம் என்றால் நடுவில் பகவானுடைய கண்ணாடி அறை. அப்பப்ப 10 நாள் உற்சவம், 7 நாள் உற்சவம் தான் பகவானுக்கு நடக்கிறதே. அப்ப மலையிலிருந்து தினமும் தினமும் இறங்கி வர முடியாது. அதனால ஒரு உற்சவம் தொடங்குகிறது என்றால் தேவப்பெருமாள் மலையிலிருந்து இறங்கி வந்து இந்த கண்ணாடி அறைக்குள்ளதான் இருப்பார். 7 நாள் 10 நாள் உற்சவம் முடிந்த பிறகுதான் மறுபடியும் மலைக்கு எழுந்தருளுவார். அந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கும். பெருமான் எழுந்தருள் இருக்காருன்னா முன்னாடி பெரிய மண்டபம், அதுக்கு மேல ஒரு மேடை, அந்த மேடைக்குள்ள கண்ணாடி அறை, அங்க உள்ள பெருமான் எழுந்தருள் இருந்தா வாசல்ல இருந்து சேவிக்கலாம். அவ்வளவு அழகான அமைப்பிலே இருக்கிறது. அங்கிருந்து தான் ஆளவந்தார் பிரதட்சணம் தொடங்குகிறது. அதுல போனோம்னா முதல்ல இடது பக்கம் பவித்ரோத்சவ மண்டபம் வரும்.
அதை தாண்டினோம் என்றால் ஒரு பெரிய மண்டபம், மேலே ஏறணும், பல படிகள் ஏறி போனோம்னா உயரத்திலே ராமருக்கான ஒரு சன்னதி இருக்கிறது. ஸ்ரீராம நவமி உற்சவம் வருமே, அந்த நாள் அன்று இந்த ராமருக்குத்தான் உற்சவம் நடத்தப்படுகிறது. அந்த ராமர் சன்னதி ஆளவந்தார் பிரதட்சணத்தில் முதல் மூலையிலே முதல் சன்னதியாக ராமர் சன்னதி இருக்கிறது. அதை தாண்டி வந்தோம் என்றால் ஆதிசேஷனுக்கு ஒரு சன்னதி இருக்கு. கீழே சொன்னேன், ஒரு கலியுகத்தில் இந்த பெருமானை ஆராதிப்பது ஆதிசேஷன், அவர் பேரால் தான் புஷ்கரணி இருக்கிறது என்று. அந்த ஆதிசேஷனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. அதை தாண்டி போனோம்னால் கரியமாணிக்க பெருமாள் என்று ஒரு பெருமாளுக்கு சன்னதி இருக்கிறது. கரிய மாணிக்கம், கருப்பா இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கக்கல், அதானே பகவான். பகவான் ஒரு விலை மதிப்பற்றவர், அதனால மாணிக்கக்கல்னு சொல்லலாம். கருப்பு நிறத்தில் இருக்கிறார். அப்ப கருமாணிக்க பெருமாள் என்று பெருமானுக்கு பெயர் உண்டு. மாணிக்கத்துக்கே பொதுவாக ஒரு குணம், ரொம்ப விலை மதிப்பற்றதாக இருக்கும். அப்ப பெருமை இருக்கு. ஆனா எடுத்துன்னு போறதுக்கு கஷ்டமே பட வேண்டாம். எடுத்து இப்படி உத்திரியத்துல ஒரு சின்ன முடிச்சு போட்டோம்னா முடிச்சுட்டு எடுத்துன்னு போயிடலாமோ இல்லையோ. அப்ப பெருமை எளிமை ரெண்டும் இருக்கா மாணிக்கத்துக்கு. அது பகவானுக்கும் இருக்கும் குணம். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கிறாரோ இல்லையோ, அந்த கரியமாணிக்க பெருமாளுடைய சன்னதியும் இங்க இருக்கிறது. அப்படியே அந்த பிரதட்சணத்துல வந்தோம்னா கடைசியில் மொத்த பிரதட்சணம் முடிந்து வரக்கூடிய இடத்துல தான் தாயாருடைய சன்னதி இருக்கிறது. ஒரு சின்ன மலைக்கு மேலே தாயார் எழுந்தருளி இருக்கிறார். அந்த தாயார் சன்னதிக்குள்ளேயே ஒரு கண்ணன் இருக்கார். அந்த கண்ணனுக்குத்தான் ஸ்ரீஜெயந்தி உற்சவம் நடக்கும் போது வரதராஜ பெருமாளோடு சேர்ந்து புறப்பாடு நடத்தப்படுகிறது. அந்த கண்ணன் இருப்பது இங்க, மூலவர் இங்க இருக்கிறார். உற்சவர் மலைக்கு மேலேயே, வரதராஜ பெருமாள் உற்சவர் இருக்காரு, அவருக்கு பக்கத்திலேயே சேவிச்சின்னா ஒரு கண்ணன், நர்த்தன கண்ணன், கையில வெண்ணை வச்சுட்டு நாட்டியம் ஆடும் கோலத்திலே இருப்பார். அந்த கண்ணனுடைய மூலவர் இருப்பது இங்க தாயார் சன்னதியினுடைய மண்டபத்துக்கு உள்ளேதான். இதெல்லாம் ஆளவந்தாருடைய பிரதட்சணம்னு சொல்லப்படுகிறது. ஆழ்வார் பிரதட்சணத்துல ஆழ்வார் சன்னதி இருக்கு. ஆளவந்தார் பிரதட்சணத்துல ஆளவந்தாருக்கு சன்னதி இல்லையே. ஏன் பெயர் என்றால் அந்த கதையை பிற்பாடு தெரிவிக்கிறேன். இந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதிக்கும் ஆளவந்தாருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அதனால் இந்த பிரதட்சணத்துக்கு ஆளவந்தார் பிரதட்சணம் என்று பெயர் ஏற்பட்டது. இது இரண்டாவது. அடுத்து மூணாவது பிரதட்சணத்துக்கு போனோம்னா அது ஒரு சின்ன வாசல் வழியா போனோம். போன உடனே நடுவுல பெருமானுடைய மலை ஹஸ்திகிரி இருக்கா. அந்த ஹஸ்திகிரிக்கு உள்ள கொடைந்தது போலத்தான் நரசிம்ம பெருமான். கீழே ஸ்தல புராணம் பார்க்கும்போது முதலில் நரசிம்ம பெருமான் இங்கு வந்து இங்க இருந்த ஒரு ஓட்டை வழியாக ஹிரண்யகசிபுவினுடைய மந்திரிகள், அவனுடைய படைத்தளபதிகள் எல்லாம் பாதாளத்துக்கு ஓடி போய் விட்டார்கள். அவர்கள் திரும்ப வந்தால் என்ன செய்வது என்று அஞ்சி பக்தர்களை ரட்சிப்பதற்காக இங்கேயே அமர்ந்திருக்கிறார் என்று ஸ்தல புராணம் பார்த்தோம் இல்லையோ. அந்த நரசிம்ம பெருமானுடைய சன்னிதான் முதல். இந்த பிரதட்சணம் ஆளவந்தார் பிரதட்சணத்திலிருந்து ஒரு வாசல் கோபுரம் வழியா நுழைஞ்சா மல பிரதட்சணம் வரும். அந்த மல பிரதட்சணத்துல நடுவுல முதலிலேயே நேர வரதராஜ பெருமாளுக்கு கீழே நரசிம்ம பெருமானை சேவித்துக் கொள்ளலாம். அங்கிருந்து பிரதட்சணம் தொடங்குகிறது. முதல்ல ஆண்டாள் சன்னதி வரும். இந்த ஆண்டாளுக்கு என்ன பெருமையினால், ஒவ்வொரு முறையும் தேவப்பெருமாள் மலையிலிருந்து கீழே இறங்கி உற்சவத்துக்காக வருவாரா, உற்சவம் முடிந்து திரும்ப மலைக்கு மேல போவாரே, ஒவ்வொரு முறை மலைக்கு மேல செல்லும் போதும் இந்த ஆண்டாள் சன்னதி வாசலுக்கு வந்து பாண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றல் உற்சவம் நடக்கும். ஆண்டாளுடைய மாலையை பெருமாள் அணிந்து கொள்வார், பெருமாளுடைய மாலையை ஆண்டாளுக்கு அணிவிப்பார்கள். மாலை மாற்றிக்கொண்டுதான் பெருமான் மலைக்கு மேல எழுந்தருள்வார். அந்த ஆண்டாள் சன்னதி முதல்ல இருக்கு. அடுத்தது விஸ்வக்சேனர் பகவானுடைய படைத்தளபதி, அவருடைய சன்னதி. அதற்கடுத்தது தன்வந்தரி பகவான், பார்க்கடல் கடைந்த போது அமுதக்குடத்தோடு தன்வந்தரி வந்தாரே, அவருக்கு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதிக்கு தாண்டின உடனே தான் மலைக்கு மேல போவதற்கான படிக்கட்டுகள் இருக்கின்றன. அதை தாண்டினோம் என்றால் மலையாள நாச்சியார், மலையாள தேசத்திலிருந்து வந்து பகவானை ஆசிரியித்த ஒரு பெண்மணி, அந்த மலையாள நாச்சியாருக்கான சன்னதியும் இங்கு இருக்கிறது. இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய சுத்து. அடுத்து மலை மேல ஏறி போனோம்னால் வரதராஜ பெருமானுடைய சன்னதி. அதை நாம தெளிவாக பார்த்து விட்டோம். அதனுடைய ஒரு மூலையில் கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் பகவான் அவ்வப்போது எழுந்துருளை இருந்து பக்தர்களோடு உரையாடுவாராம். அதுக்குன்னு ஒரு பக்தன் இருந்தார். அது என்ன கதைன்னு மேலே தெரிவிக்கிறேன். கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தை நினைவில் கொள்க. அதனுடைய பெருமை என்னன்னு மற்றொரு நாள் பார்க்கலாம். என்ன சுவாமி இவ்வளவு சொன்னீர், முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலையேன்னு நீங்கள் கேட்கக்கூடும். 2 பல்லிகள், தங்கப்பள்ளி வெள்ளப்பள்ளி, 2 பேருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு கௌதமருடைய சாபத்தால 2 பேர் இங்கு வந்து பகவானை தரிசித்து சாபம் நீங்க பெற்றார்கள். அவர்கள் தங்க வெள்ளி பள்ளி வடிவிலே இன்றும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இருப்பதும் மலைக்கு மேலே. இப்படி அடியர் 1-2 சொல்லியிருக்கேன். இதை போல பல சன்னதிகளோடு இந்த கோவில் அழகாக அமைந்திருக்கிறது. பெருமான், தாயார் மற்றுமுள்ள சன்னதிகளை சேவித்துக் கொண்டோம். இனி மேலும் இந்த கோயிலுடைய சிறப்புகள், உற்சவங்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம்.